இப்போ இதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஜென்ரேஷன் 2ல தான் கிரியேட் பண்ணுறது வந்து ப்ரிஃபர்ட். ஏன் அது ஜென்ரேஷன் 2 அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஜென் 2 அப்படின்னு காமிக்கும். இது மோஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் இமேஜஸ் தான் நம்ம வந்து க்ளவுடில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜெனரேஷன் 2 செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ரைமரி ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர் செக்யூரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் டேட்டா சென்டரில் அந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க பயாஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து யூ வில் கெட் இன்க்ரீஸ்ட் செக்யூரிட்டி. NSA செக்யூரிட்டி இப்போ மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய டேட்டா சென்டரில் இப்போ நம்ம விஎம் ரன் பண்ணுறோம்ல அதோடைய ஃபிசிக்கல் சர்வரில் வந்து பயாஸில் வந்து அந்த இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெலுடைய எஸ்ஜிஎக்ஸ் டெக்னாலஜி செக்யூரிட்டி கார்டு எக்ஸ்டென்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்கல் சர்வரே வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு பர்டிகுலர் ஹேக்கருக்கோ இல்லை வந்து ஒரு இன்ட்ரூடருக்கோ வந்து ஆக்சஸ் கிடைச்சா கூட இந்த சாஃப்ட்வேர் கார்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கிறதால தே கேனாட் டூ எனிதிங் அட் த ப்ராசஸர் லெவல் ஆர் அவங்க சிஸ்டம் கெயின் கண்ட்ரோல் எடுத்தாலுமே அந்த எஸ்ஜிஎக்ஸ் வந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். ஈவன் அதே மாதிரி வர்ச்சுவலைஸ்ட் பர்சிஸ்டன்ட் மெமரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக இதில் வந்துடும். ஸோ வர்ச்சுவலைஸ்ட் ஸோ ஈவன் நீங்கள் உங்களுடைய வர்ச்சுவல் மெமரி ஆர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். இது பை டிஃபால்ட்டாக இதில் எனேபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுடைய மெமரி சைஸும் வந்து ஜென்ரேஷன் 2ல வந்து அதிகமாக நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ கம்பேர் டு ஜென்ரேஷன் 1 வர்ச்சுவல் மெஷின் ஜென்ரேஷன் 2 வர்ச்சுவல் மெஷினில் வந்து உங்களுக்கு நிறைய மெமரி சைஸ் வந்து சூஸ் பண்ணலாம். டெராபைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ பயாஸ்லேயே வந்து லெகசி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, யூவிஎஃப்ஐ பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ஹான்ஸ்டு ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடிய யூவிஎஃப்ஐ பயாஸாக இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய லேப்டாப்ஸ் டெஸ்க்டாப்ஸ்லேயே கூட வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வந்து நார்மலாக லெகசி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த பூட் ஆர்கிடெக்சர் அந்த ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கிடெக்சர் தான் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ லெகசி பயாஸ் வந்து ஜென்ரேஷன் 1ல வந்து யூஸ் பண்ணலாம். ஜென்ரேஷன் 2ல வந்து யூஎஃப்ஐ பயாஸ் பை டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ இதனால நிறைய பூட்டிங் ஸ்பீட் ஆர் இன்ஸ்டால் பண்ணுற டைம் டிப்ளாய் பண்ணுற டைம்லாம் வந்து ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து லெகசி பயாஸ் வந்து ஜென்ரேஷன் 1ல யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம யூவிஎஃப்ஐ பயாஸ் வந்து பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விடிபிஎம் சொல்லுவாங்க, வர்ச்சுவல் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல். ஸோ இந்த ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் வந்து இப்போ நம்ம விஎம் டெப்ளாய் பண்ணும்போது லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது செக்யூராக இருக்கா சேஃபாக இருக்கான்றதை வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணுறது, அந்த செக்யூர் பூட்டை என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த விடிபிஎம் மாடியூல் வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். இந்த செக்யூர் பூட் மாடல் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஸோ அப்போ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் இன்டெல் எஸ்ஜிஎக்ஸாக இருக்கட்டும், இல்லை யூஎஃப்ஐ பயாஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல், இந்த செக்யூர் பூட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு எனேபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜென்ரேஷன் 2ல வந்து மோஸ்ட்டாக வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் நம்ம இங்கே சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் 2008 ஆர் 2008 R2 இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட் அந்த டைமில் இருந்தது. ஈவன் விண்டோஸ் 7 கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே 32 பிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஸோ அதை ரன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஜென்ரேஷன் 1ல தான் ரன் பண்ண முடியும். ஜென்ரேஷன் 2 வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு சில லெகசி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இல்லை லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து உங்களுடைய பழைய அடாப்டர் வந்து சொல்லுவாங்க, சிந்தட்டிக் நெட்வொர்க் அடாப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரேஷன் 1 விஎம்ல தான் அது ரன் பண்ண முடியும். ஸோ சிந்தட்டிக் நெட்வொர்க் அடாப்டர் ஆர் சிந்தட்டிக் லெகசி நெட்வொர்க் அடாப்டர் வந்து நம்ம உங்களுடைய ஜென்ரேஷன் 1ல தான் ரன் பண்ண முடியும். இப்போ வரக்கூடிய நெட்வொர்க் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் நெட்வொர்க் அடாப்டர் வந்து போத் ஐபி வெர்ஷன் 4ம் சப்போர்ட் பண்ணும், ஐபி வெர்ஷன் 6ம் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியோட உங்களுக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து இந்த ட்ரஸ்டட் லான்ச்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் மெஷின் டிப்ளாய் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா by defaultவே இந்த trusted launch it will protect against any attack techniques.
ஸோ இப்போ வந்து ஒரு இன்ட்ரூடர் வந்து அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது இன்ட்ரூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் பர்டிகுலர் ட்ரஸ்டட் லான்ச் வில் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் எனி அட்வான்ஸ்ட் அண்ட் பர்சிஸ்டன்ட் அட்டாக் டெக்னிக்ஸ். ஸோ ட்ரஸ்டட் லான்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பேக் எண்டில் யூஸ் பண்ணி, ஸோ இப்போ உங்களுடைய மெஷினை நீங்கள் விஎம் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பூட் லோடர் ஆர் பூட் கர்னல் வந்து கரெக்டான இதுதானா, பூட் லோடர் வந்து ப்ராப்பரான ஓஎஸ் பூட் கர்னல் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பூட் லோடர் தான் யூஸ் பண்ணுறீங்களா, டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஃபர்மர் யூஸ் பண்ணுறீங்களான்றதெல்லாம் இன்டெரக்டாக நமக்கு வந்து இந்த ட்ரஸ்டட் லான்ச்ன்ற டூல் வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட், சர்டிஃபிகேட், கீஸ் எல்லாமே வந்து மற்ற யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்டட் லான்ச் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ மெயினாக வந்து உங்களுடைய பூட்டிங், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து இட் வில் என்ஷூர் தட் இட் இஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக வெரிஃபை பண்ண கர்னல், வெரிஃபை பண்ண டிரைவர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறீங்களா என்னன்றதை வந்து ட்ரஸ்டட் லான்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினாக வந்து எந்த மாதிரியான டிஃபென்ஸ் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டிஃப்ரெண்ட் அட்டாக் லேயர்ஸ் இருக்கு. ஸோ எந்த மாதிரியான சொஃபிஸ்டிகேட்டட் அட்டாக் த்ரெட்டாக இருந்தாலும் இந்த ட்ரஸ்டட் லான்ச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ அகேன்ஸ்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் அட்டாக் டெக்னிக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரஸ்டட் லான்ச் வர்ச்சுவல் மெஷின் வந்து கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணுறதால உங்களுடைய பூட்டிங் ப்ரொசீஜரும் செக்யூர் ஆகும். மைக்ரோசாஃப்டோடைய பிசிக்கல் பிளாட்ஃபார்ம் மாடியூல், அந்த ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய பழைய ஜெனரேஷன் வேணும் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் லெட்ஸ் சே இதில் 2 ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. கான்ஃபிகர் விஎம் ஜெனரேஷன் போனீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் விஎம் ஜெனரேஷன் 1 போனேன் அப்படின்னா ஆப்வியஸாக என்ன ஆகும், இந்த ட்ரஸ்டட் லான்ச் செக்யூரிட்டி டைப் வந்து டிசேபிள் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல மேலே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டி டைப் வந்து ட்ரஸ்டட் லான்ச் அந்த ஆப்ஷனே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும், ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டிக்கு போயிடும் உங்களுக்கு. ஸோ அது உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி வேணும், இல்லை வர்ச்சுவல் மெஷின் லெவல் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இது எங்கே பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகும் அப்படின்னா, ஜெனரேஷன் 2 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ Gen 1 நான் சூஸ் ஆயிருக்கு. ஜெனரேஷன் 2 சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வர்ச்சுவல் மெஷினுடைய செக்யூரிட்டி, அதோடைய ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் சப்போர்ட் லைக் மெமரி வந்து நிறைய சப்போர்ட் பண்றது, உங்களுடைய பூட் வால்யூம் வந்து 64 டிபி வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணலாம் இது ஜெனரேஷன் 2ல. அதுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஜெனரேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பூட் வால்யூமோட சைஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் பூட் வால்யூம் வந்து Gen 1ல வந்து it will only be supported up to 2 terabyte and then VHDX இருந்தா 2 terabyte. வேறஸ் நீங்க VHDI யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2040 ஜிபின்னு வரும். அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து 2000 டெராபைட் 2 டெராபைட் தான், பட் அகைன் கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் சப்போர்ட் ஆகும் ஃபார் அ VHD ஃபைல். வேறஸ் இப்போ நம்ம Gen 2ல பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் பூட் வால்யூம் வந்து யூ கேன் கோ அப் டு 64 டெராபைட் ஃபார் பூட் வால்யூம். ஓகே, உங்களுடைய ஓஎஸ் வால்யூம்க்கே இவ்வளோ சைஸ் கொடுக்கலாம். மற்ற அப்ளிகேஷன் ஆர் டேட்டா டிஸ்க் வந்து யூ கேன் ஹேவ் லாட் ஆஃப் சப்போர்ட். ஓகே, ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேஷன் 1க்கும் 2க்கும் பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. there is not much price difference between, பட் ஆனால் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்குது Gen 2ல. இப்போ லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஆல்வேஸ் கோ ஃபார் Gen 2. ஓகே, அதுதான் வந்து ப்ரிஃபர்ட். இப்போ இந்த இடத்துல இப்போ நான் Gen 1 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி தான் கிடைக்குது. இப்போ நான் Gen 2 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூ வில் கெட் அ லாட் ஆஃப் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். இந்த இடத்துல நிறைய அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ Gen 1ல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் ஆகும். 32 பிட்டும் சப்போர்ட் ஆகும், 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸும் சப்போர்ட் ஆகும். இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் 2008ல இருந்து விண்டோஸ் 7 கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே சப்போர்ட் ஆகும். 2008, 2012, 2016, 19, 2022 எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல விண்டோஸ் 7, 8, 10, 11 மாதிரி நிறைய கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் ஆகும் Gen 1 இருந்தா. Gen 2ல வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அது ஒரு இது கிளியராக சொல்லிட்டாங்க பாருங்க. ஜென்ரேஷன் 2 வர்ச்சுவல் மெஷின் சப்போர்ட் மோஸ்ட் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப், அது லினக்ஸாகவும் இருக்கலாம், விண்டோஸாகவும் இருக்கலாம். 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட்ல. ஸோ இப்போ உங்களுக்கு லெகசி அப்ளிகேஷன், லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னா யூ கேன் கோ வித் Gen 1. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஜெனரேஷன் 2 போறேன்னு எடுத்துங்க. இந்த இடத்துல மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டி டைப் வந்து ட்ரஸ்டட் லான்ச் மாடியூல் வந்து எனேபிள் ஆகிடும்.
இப்போ Gen 2 சூஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம Ubuntu லினக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்து யூ ஹேவ் த ஆப்ஷன் டு சூஸ் பிட்வீன் ட்ரஸ்டட் லான்ச் வர்ச்சுவல் மெஷின் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் விண்டோஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுலேயே வந்து வெர்ஷன் 2022 சூசே லினக்ஸ், ரெட் ஹேட் லினக்ஸ், அதுலேயே வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதில் இமேஜஸ் ஆல் இமேஜஸ் போனீங்க அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ளேவர்ஸ், எடிஷன்ஸ், வெர்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை இங்கே பார்க்க முடியும். இப்போ நீங்கள் விண்டோஸ் சர்வர்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா வெர்ஷன்ஸும் இங்கே பார்க்க முடியும். 2019, 22 லேட்டஸ்ட், தென் உங்களுடைய பழைய 2016 எல்லா ஓல்டர் வெர்ஷன்ஸும் இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நமக்கு மைக்ரோசாஃப்டில் இப்போ ஒரு டேட்டா சென்டர் லெவல் அப்ளிகேஷன் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா சென்டர் எடிஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் எடிஷன் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரிடாமினெண்ட்டாக வந்து இப்போ அஜூரோட எடிஷனே வருது உங்களுக்கு. ஸோ அதுவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணலாம். விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, உபுண்டுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. ரெட் ஹேட், தென் CentOS, நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வில் கோ வித் ஒன் பர்டிகுலர் ஃப்ளேவர். ஓகே, ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will go and create the Windows server first. அப்புறம் நம்ம லினக்ஸ் சர்வர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். இப்போ 2022 உங்களுடைய சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பாட் அந்த பர்ச்சேசிங் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்றது வந்து நம்ம லேட்டர் டைமில் பார்ப்போம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பர்ச்சேசிங் மாடல்ஸ் இருக்குது, டெடிகேட்டட், ரிசர்வேஷன், அந்த மாதிரிலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வில் கோ வித் த டிஃபால்ட் பர்ச்சேசிங் மாடல், பே அஸ் யூ கோ ப்ரைசிங் மாடலில் விரியம் கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃபால்ட் விஎம் கிரியேஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆன் டிமாண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, பே அஸ் யூ கோ மாடலில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையான மாதிரி இன்ஸ்டன்ஸ் சைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும், இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, கொஸ்டின் இல்லை அப்படின்னா we will move with the VM. ஓகே, VM instance family. ஹலோ, கேளுங்க உலகநாதன். ஐயா சாரி. ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் 1 அண்ட் ஜென்ரேஷன் 2ங்கிறது வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுல வந்து ஓஎஸ் வெர்ஷன் டிபெண்ட் ஆகாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸ் எடுக்கிறதா அல்லது லினக்ஸ் எடுத்தாலோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் வெர்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த வெர்ஷனில் சேஞ்சஸ் ஆகுமா எப்படி அல்லது? ஆமாம், இப்போ மெயினாக நீங்கள் வெர்ஷன் அப்படின்னும் போது இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ளேவர்ஸ் வந்து இப்போ 2008 வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து 32 பிட் ஓஎஸ் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், இப்போ எல்லாமே வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் வருது உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் என்னுடைய அப்ளிகேஷன் வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஜென்ரேஷன் 2 பாசிபிளி நம்பர் 1 ஆப்ஷன். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு அந்த லெகசி சப்போர்ட் எனக்கு வேணும், என்னோட அப்ளிகேஷனுக்கு வந்து லெகசி நெட்வொர்க் அடாப்டர், லெகசி பயாஸ் அதில் தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் ஜென்ரேஷன் 1. ஸோ ஓஎஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 2012 அண்ட் அபவ் வந்து நம்ம ஜென்ரலாக போவோம். ஈவன் 2008 R2 கூட சப்போர்ட் பண்ணோம் 64 பிட்ல, ரெண்டுமே இருந்தது அந்த டைம்ல. ஸோ மெயினாக வந்து நம்மளுடைய இங்கே சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கு இல்லைன்றது. இப்போ ஜெனரேஷன் போகும்போதே உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் வந்து ட்ரஸ்டட் லான்ச்சோட வருது, எது இதில் வந்து Gen 1 கொடுக்குறாங்க, Gen 2 கொடுக்குறாங்க. இப்போ Gen 1 வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 20, உபுண்டு வெர்ஷன் 20க்கு வந்து Gen 1 இருக்கு, வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா Gen 2 இருக்கு. சில வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், சிலது வந்து வெறும் ஜெனரேஷன் 2 மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அது உள்ள போய் இமேஜஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே Gen 2 தான் இருக்கும். பழைய லெகசி வெர்ஷன்ஸ்ல வந்து Gen 1 வரும், Gen 2 வரும். உங்களுடைய அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் நான் லிஸ்ட் டவுன் பண்ண இல்லைங்களா, உங்களுக்கு அந்த லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், அந்த பூட் வால்யூம் சைஸ், மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரேஷன் 2 செலக்ட் பண்ணிக்கலாம்.